தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே கண்டமனூர் வருசநாடு சாலையில் பலத்த காற்றின் காரணமாக 2 மின் கம்பங்கள் சாய்ந்தன. இதனால் அந்த சாலையில் சுமார் 1 மணி நேர போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாலமுருகனிடம் கேட்கலாம். பாலமுருகன், சொல்லுங்க. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே வருசநாடு சாலையில் 2 மின் கம்பங்கள் சாய்ந்திருக்கின்றன. என்ன மாதிரியான பாதிப்பு இதனால் ஏற்பட்டிருக்கிறது? விவரங்கள் என்ன, வழங்கலாம்? வணக்கம். அதாவது பாத்தீங்கன்னா, கடமலை மயிலை ஒன்றியம் முழுவதும் உள்ள 100க்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கு செல்வதற்காக பயன்படுத்தக்கூடிய இந்த தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி தாலுகாவுக்கு உட்பட்ட கண்டமனூர் வருசநாடு சாலையில ஐயனார்புரம் பகுதியில இன்று மாலை பாத்தீங்கன்னா பலத்த காற்று வீசியது. இந்த காற்று வீசிய நிலையில அங்கங்கே இருக்க மரக்கிளைகள் ஆடியதால சாலையோரமாக இருந்த 2 உயர் மின்னழுத்த மின்கம்பங்கள் அப்படியே சாய்ந்து சாலையின் நடுவில் சாய்ந்தது. அந்த மின்கம்பங்கள் சாய்ந்ததோடு மட்டுமில்லாமல் அந்த மின்கம்பங்கள் அருகே உள்ள உயர் மின்னழுத்த கம்பிகளின் மீது விழுந்து சாய்ந்துள்ளது. இதனால பாத்தீங்கன்னா பயங்கரமான விபத்து ஏற்பட்டிருக்கு. இந்த விபத்துனால பாத்தீங்கன்னா ஆடி 18ஆம் முருகை முன்னிட்டு இந்த காலை முதலே இந்த சாலையை ஏராளமானோர் பயன்படுத்தி வந்த நிலையில தற்போது இந்த சாலையில விபத்து ஏற்பட்ட போது எந்தவித அசம்பாவிதமும் ஏற்படாம அதிர்ஷ்டவசமா பாதிப்புல இருந்து அந்த சாலையை பயன்படுத்திய வாகன ஓட்டிகள் தப்பிச்சிருந்தாங்க. மேலும் பாத்தீங்கன்னா பாதுகாப்பா அந்த சாலையிலேயே நின்றுட்டாங்க வாகன ஓட்டிகள். இந்த நிலையில பாத்தீங்கன்னா அந்த மின் கம்பங்கள்ல மின்சாரம் பாய்ந்ததால ஒருவித அச்சத்தோடையே சாலையில நின்று இந்த போக்குவரத்து அந்த பகுதியை பயணித்த வாகன ஓட்டிகள் ஒரு அச்சத்தோடய அந்த பகுதியில் நின்றிருந்தாங்க. மேலும் பாத்தீங்கன்னா இந்த கண்டமனூர் வருசநாடு சாலையில இதனால பாத்தீங்கன்னா 2 புறமும் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இதையடுத்து இந்த சம்பவம் தொடர்பாக தகவல் தெரியப்பட்டு கடமலைக்குண்டு மின்வாரிய பணியாளர்கள் விரைந்து அப்பகுதிக்கு மின்சார விநியோகத்தை நிறுத்தி சாலையின் நடுவில் சாய்ந்த உயர் மின்னழுத்த மின்கம்பங்களை சீரமைக்கும் பணியில தற்போது ஈடுபட்டுறாங்க. இருந்த போதிலும் பாத்தீங்கன்னா 1 மணி நேரத்திற்கு மேலாக தற்போது போக்குவரத்தானது பாதிக்கப்பட்டிருக்கு. இது போல இனிமேல் மின்கம்பங்கள் விழுகாத வண்ணம் சேதமடைந்த மின்கம்பங்களை மாற்றணும்னு சொல்லி இந்த பகுதியில சென்ற வாகன ஓட்டிகள் கோரிக்கையாகவும் வச்சிட்டு இருக்காங்க. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பாலமுருகன். தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.